गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 16ஆம் தேதி விஜய வருஷம் தை மாதம் 3ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் பூசம். மதியம் 1:45 வரையிலே புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறது.
அதன் பிறகு பூசம் ஆரம்பமாகிறது. தை மாதத்திலே வருகின்ற பூசம் மிகச் சிறப்பு. தைப்பூசம் என்று அதை வெகு விசேஷமாக கொண்டாடுவார்கள். ஆனால் பூசம் இன்று மதியத்திற்கு பிறகு வருவதால் நாளைய தினம் தைப்பூசம் என்று கேலண்டர்லாம் போட்டிருக்கும். இன்று மதியம் 1:45 முதலே பூசம் வந்து விடுகிறது. இன்றைய திதி பௌர்ணமி காலை 11 மணி வரையிலே இருக்கிறது. காலை 11 மணி சுமாருக்கு தேய்பிறை பிரதமை ஆரம்பமாகிறது. 11 மணி வரை பௌர்ணமி, அதன் பிறகு பிரதமை, தேய்பிறை பிரதமை. யோகம் அமிர்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். காலை 7:18 தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. 7:18 வரை புனர்பூசம் 3ஆம் பாதம், 7:18 புனர்பூசம் 4ஆம் பாதம் ஆரம்பமாகிறது. ஆகவே தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று காலை 7:18 ஆரம்பம். இன்று கரிநாள். ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் செவ்வாய், துலாமில் சனி ராகு, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 3ஆம் இடத்திலே குருவோடு இணைந்திருக்கும் சந்திரன் இன்று அதிகாலையிலேயே 4ஆம் இடம் செல்கிறது. 4ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு நாள். மிக வலுவான நிலையிலே சுகஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். பயணங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்றார் உறவினருடன் உங்களுக்கு நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறையும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உறவினர்களை இப்பொழுது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். விட்டுப்போன உறவு மீண்டும் தொடரும். தாய் வழி உறவினர்களுடன் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். வண்டி வாகனங்களை கொண்டு தொழில் செய்பவர்கள், போக்குவரத்து துறையிலே இருப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக, பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிகாலையிலே ராசியில் இணைந்திருக்கும் குருச்சந்திரன் பிறகு சந்திரன் நகர்ந்து 2ஆம் இடத்திலே போய் ஆட்சி பலம் பெறுகிறது. ராசி அதிபதிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் வருகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஸ்வட்சேத்திரம் பெறுகிறது சந்திரன். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். பெயர் புகழ் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு சில திடீர் நன்மைகளெல்லாம் தொழிலிலே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், கவிஞர்கள், எழுத்துத்துறை தொடர்பான பணியிலே உள்ளவர்கள், நூல் வெளியீட்டாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலான லாபம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்குள் காலையிலே வந்து விடுகிறது. ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இது அதிக நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 2 குடைய சூரியனும் 12 குடைய புதனும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கின்றன. ராசியிலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. இது ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் மனதிற்கு பிடித்தாற்போல் ஒரு நல்ல இடம் அமையும். நீங்கள் விரும்புபவர்களை திருமணம் செய்து கொள்வீர்கள். காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. காதலித்திருந்தால் இப்பொழுது அது
திருமணமாக முடியும். வெறும் கடற்கரை காதலாகவோ அல்லது பூங்கா காதலாகவோ பஸ் ஸ்டாண்டு காதலாகவோ இல்லாமல் அது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்கும், ஆசி கிடைக்கும், நன்மைகள் நடைபெறும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற ஒரு நாள். ராசி அதிபதிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் வந்திருக்கின்ற ஒரு நாள். முழு நிலவாக காலை நேரத்திலே இருக்கின்ற ஒரு நாள் என்பதால் உங்களுக்கு மனோபலம் அதிகமாக இருக்கும். மனோகாரகனாகிய சந்திரன் வலுவான நிலையிலே இருப்பதால் உங்களது மனோபலம் மிகச் சிறப்பாக இருக்கும். மனதிலே வலிமை இருந்தால் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகத்தான் முடியும். தைரியலட்சுமியின் துணை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். அஷ்டலட்சுமியிலே தைரியலட்சுமியின் அருள் இருந்தால் போதுமா, மற்ற 7 லட்சுமியும் அந்த இடத்துக்கு தான் வந்தாகணும். ஆகவே உங்களுக்கு இப்பொழுது மனோபலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். தேக ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக சாதித்து விடுவீர்கள் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. லாபஸ்தானம் வலுவாக இருக்கிறது. ராசி அதிபதிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் மிகச் சிறப்பானது ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். உங்களின் தேவைகளை புரிந்து கொண்டு உடன் இருப்பவர்கள் அதற்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். உற்றார் உறவினர் நண்பர்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் அனைவரும் உங்களை அனுசரித்து செல்வார்கள். நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும். பிடிவாதமாக வெறப்பாக நிற்கக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும். பிடிவாதத்தை விட்டு அனைவருடனும் அன்பாக கலகலப்பாக பேசினால் இந்த நாளிலே உங்களது திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களது தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். ராசி அதிபதி சுக்கிரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. 3ஆம் இடத்திலே வக்கரகதியில் வந்திருக்கும் சுக்கிரன் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் நோய் நொடிகளிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைவீர்கள். உங்களுக்கு ஏதேனும் உடல் உபாதை இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். ஆச்சரியப்படும் அளவிற்கு அவற்றிலே முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் முற்றிலுமாக மறைந்து போகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். இது ஒரு மிக மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. தந்தைக்கு யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய அப்பாவுக்கு இன்னைக்கு யோகமான நாள். 9ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சூரியனால் பார்க்கப்படுகிறது. பித்ரு காரகன் பித்ரு ஸ்தானாதிபதியை பார்க்கிறான். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தந்தையின் தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள், பரம்பரை தொழிலை செய்பவர்கள், தந்தையோடு சேர்ந்து தொழில் செய்பவர்கள் அல்லது தந்தை வழி உறவினர்களோடு சேர்ந்து தொழில் செய்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இருக்கும். பெரியவர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அனைவராலும் நீங்கள் விரும்பப்படுவீர்கள். அனைவரின் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். காலை 7:18க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இப்பொழுது சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் நேரம். ஆகவே நீங்கள் புதிய முயற்சிகளில் எதிலும் இறங்க வேண்டாம். இன்றைய நாளிலே உங்கள் கவனச்சிதறல் அதிகமாக இருக்கும். தவறான முடிவுகளை எடுக்கக்கூடும். ஆகவே அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். நல்ல விஷயத்தை மட்டும் பேசுங்கள். முக்கியமாக பேச வேண்டி இருந்தால் மட்டும் பேசுங்கள். இல்லாவிட்டால் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை.
வெளியே செல்லும் பொழுது, பயணம் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் பத்திரமாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே ஞாபக மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திடீர் கோபம் வரும். ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. ஆகவே அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும். திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். திருமணம் நடைபெறுதல் அல்லது வம்சம் விருத்தியாவது, குழந்தை பிறப்பது போன்றவையெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நல்ல நேரம். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழிலிலே உள்ளவர்களுக்கு வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் தேய்பிறை சந்திரனாக 11 மணியிலிருந்து இருக்கிறது. காலை 11 மணி வரை பௌர்ணமி. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை. 7:18க்கு சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகிறது. இவை அனைத்துமே கும்பராசிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அரசாங்க வெகுமதிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே முன்னேற்றமான ஒரு போக்கு தெரியும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு ஒரு சில அரசு ஊழியர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி குருவோடு சேர்ந்திருந்த சந்திரன் 5ஆம் இடத்திற்கு சென்று அங்கே ஆட்சி பலம் பெறுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுப்பெறுகின்ற ஒரு நாள் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் இப்பொழுது அடைத்து விடுவீர்கள். ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவை. இந்த நாளிலே நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னைக்கு அஜீரண கோளாறுகள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உணவு விஷயத்திலே மிகுந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சில பொருட்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிட்டோன்னா அப்புறம் டைஜஷன் ஆகாது. ஒரு சில பொருட்கள் ஒரு சிலருக்கு ஜீரணமாகாது. ஒரு சிலருக்கு ஒரு சிலது ஒத்துக்காது. அது அவங்கவுங்க உடம்பு வாக பொறுத்தது. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு ஜீரண உறுப்புகள் தொடர்பான சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களிலே மிகுந்த கட்டுப்பாடும் பாதுகாப்பும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. எனினும் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழிலிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் தைப்பூசம். தைப்பூச திருநாளில் பழனி ஜே 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 ஜேன்னு இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் பழனிக்கு பாத யாத்திரை செல்வார்கள் தைப்பூசத்துக்கு. தென் மாவட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பாத யாத்திரை போயிட்டே இருக்கும். திண்டுக்கல்லேருந்து போவாங்க, மதுரையிலேருந்து போவாங்க, காரைக்குடியிலேருந்து போவாங்க, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்தெல்லாம் செல்வார்கள். திருநெல்வேலியிலிருந்து ஒரு குரூப் போகும். தென் மாவட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பாத யாத்திரையாக பழனிக்கு சென்று முருகனை தரிசனம் செய்வார்கள். இந்த தைப்பூசத்திற்கு பாத யாத்திரை செல்வது என்பது ஒரு சிலர் 40 வருஷமா 45 வருஷமாலாம் தொடர்ந்து வருஷா வருஷம் பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் வேல் வேல் வெற்றி வேல் என்ற முருக நாம கோஷம் ஒலித்து கொண்டிருக்கும் பழனி இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நாளைக்கு தைப்பூசம். பழனி இன்னிலேருந்தே ஜே ஜேன்னு இருக்கும். தைப்பூசம் நாளைய சிறப்பு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே ஒரு பொதுவான தகவலை பற்றி பார்ப்போம். ஓம் எனும் பொருளே வேல் முருகா, உயிரின் உயிரே வேல் முருகா. ஓம் குருநாதா வேல் முருகா, உணர்வே ஒளியே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, நின்னோர் அரசே வேல் முருகா.
கன்னித்தமிழே வேல் முருகா, கார்த்திகை ஒளியே வேல் முருகா, அன்பின் பொழிவே வேல் முருகா, அகில சுழலே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் மருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சரவண பவனே வேல் முருகா, ஷண்முக கனியே வேல் முருகா, ஹரசிவ சுதனே வேல் முருகா, ஐவேல் அரசே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் மருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. பன்னிரு கரனே வேல் முருகா, பச்சை மயிலோய் வேல் முருகா, தென்னவனே சுடர்வேல் முருகா, திருப்போர் இறையே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் மருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. யோகானந்தனே வேல் முருகா, யுவநாயகனே வேல் முருகா, ஏகானந்தனே வேல் முருகா, சிவதேசிகனே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் மருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சுரபூபதியே வேல் முருகா, சுந்தர ரூபா வேல் முருகா, சிரகிரி வேலா வேல் முருகா, செங்கோட்டரசே வேல் முருகா. இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக திருவிடைக்கழி முருகனின் கோவிலை பற்றிய அபூர்வமான சில தகவல்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். இத்தலத்திலே முருகப்பெருமானின் சன்னதிக்கு பின்புறமாக, அதாவது கர்ப்ப கிரகத்தின் உள்ளேயே ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்கிறது. இந்த ஸ்தலத்துடைய ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் பஞ்சமூர்த்திகளும் சுப்பிரமணியர் தான். இங்கு சர்வம் சுப்பிரமணியம், கௌமாரத்திற்காகவே ஏற்பட்ட கோவில். அறுவகை சமயம் என்று சொல்வார். விநாயகப் பெருமானை வழிபடும் முறைக்கு காணாபத்தியம் என்று பெயர். முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு கௌமாரம் என்று பெயர். சிவ வழிபாட்டிற்கு சைவம் என்று பெயர். சூரியன் வழிபாட்டிற்கு சௌரம் என்று பெயர். திருமால் வழிபாட்டிற்கு வைஷ்ணவம் என்று பெயர். அம்பிகை வழிபாட்டிற்கு சாக்தம் என்று பெயர். சக்தியை வழிபடுவதால் அது சாக்தம் என்று பெயர். இந்த அறுவகை சமயங்களுக்கும் தனித்தனியாக கோவில்கள் இருக்கின்றன. முழுக்க முழுக்க எல்லாமே முருகப்பெருமானாக இருக்கின்ற ஒரு கோவில் பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் திருவிடைக்கழிக்குத்தான் செல்ல வேண்டும். இது கௌமாரத்திற்கென்றே தனிப்பட்ட முறையிலே ஏற்பட்ட ஒரு கோவில். இங்கு பஞ்சமூர்த்திகளுமே சுப்பிரமணியர் தான். நடராஜர், சந்திரசேகர், சோமாஸ்கந்தர், சண்டேஸ்வரர், இப்படி எல்லாமே முருகப்பெருமானாக காட்சியளிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வம். பிரதோஷ நாயகர் முதற்கொண்டு எல்லாமே இங்கே முருகன் தான். அதனால்தான் இந்த கோவிலை சர்வம் சுப்பிரமணியம் என்று சொல்கிறோம். குமாரதந்திரம் என்னும் நூலிலே விவரிக்கப்பட்டுள்ள சுப்பிரமணியம் என்னும் அந்த திருவுருவத்தை இத்தலத்திலே தான் தரிசிக்க முடியும். ஒரு முகம் இரு கரம் கொண்டு வலது கரத்தை அபயஹஸ்தமாகவும் இடது கரத்தை துடை மீதும் வைத்து சுப்பிரமணிய மூர்த்தமாகவே இங்கு முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். முருகப்பெருமானின் திருவுருவங்களிலே ஏராளமான வடிவங்கள் உண்டு. ஒரு திருமுகம், 4 கரங்கள், இருபுறமும் தேவியர், 6 திருமுகங்கள், 12 கரங்கள், மயில் மீது அமர்ந்த கோலம் என்றெல்லாம் பலவிதமான திருக்கோலங்களிலே முருகப்பெருமான் காட்சியளிப்பார். ஆனால் ஒரே ஒரு திருமுகம், 2 கரங்கள், மனித உருவிலே இருப்பது போன்ற இந்த வடிவத்திற்கு பெயர்தான் சுப்பிரமணிய மூர்த்தம் என்று பெயர். அந்த சுப்பிரமணிய மூர்த்தமாக இங்கே முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். சுப்பிரமணியன் என்னும் முருகப்பெருமானின் அந்த திருநாமத்தை முதலிலே
தமிழ் இலக்கியத்திலே பயன்படுத்தியவர் சேந்தனார். அது இந்த தலத்திற்கு அவர் பாடியுள்ள 11 பாடல்களிலே வருகிறது. திருவிசைப்பாவிலே பாடப்பட்ட தலம். ஒரே ஒரு ஸ்படிகலிங்கம் மட்டும் இருக்கிறது. அதுதான் இத்தலத்திற்கு உரிய சிவமூர்த்தமாக கருதப்படுகிறது. இங்கே பாபநாச பெருமான் என்னும் திருநாமத்துடன் கர்ப்ப கிரகத்திற்கு உள்ளேயே ஒரு சிவமூர்த்தம் காணப்படுகிறது. ஆனால் அம்பிகை அகிலாண்ட நாயகிக்கு இங்கே சந்நிதி இல்லை. இவ்வூரிலிருந்து சற்று தொலைவிலே இருக்கின்ற தரங்கம்பாடியிலே உள்ள கோவிலிலே அந்த அகிலாண்ட நாயகி சந்நிதி இருக்கிறது. இத்தலத்திலே முஜுகுந்த சக்கரவர்த்தி திருப்பணி செய்ததாக ஒரு தலபுராணம் கூறுகின்றது. முஜுகுந்த சக்கரவர்த்தி என்பவர் சோழ பரம்பரையிலே சக்கரவர்த்தியாக அவதரித்தவர். அவர் தனது முற்பிறவியிலே குரங்காக இருந்தார். அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, வில்வ மரத்து மேலே ஏறி உட்காந்து ராத்திரி பூரா வில்வத்தை பறித்து கீழே போட்டுட்டே இருந்தது. அந்த குரங்கை வேறு ஒரு கொடிய விலங்கு ஒன்று துரத்தி கொண்டு வந்தது. அந்த மிருகத்திடமிருந்து தப்பிப்பதற்காக மரத்தின் மீது ஏறிவிட்டது. ஏறியது வில்வ மரம் என்று குரங்குக்கு தெரியாது. மரத்தடியிலே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கிறது. அதுவும் அந்த குரங்கிற்கு என்ன தெரியும்? சிவனை தெரியுமா, திருமாலை தெரியுமா? அது மரத்தில் இருந்துட்டு தூக்கம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக வில்வத்தை பறித்து போட்டுக்கிட்டே இருந்ததான் கீழே. அன்னைக்கு சிவராத்திரி அதுவுமா தூங்காமல் விடிய விடிய கண் முழிச்சு சிவலிங்கத்துக்கு வில்வார்ச்சனை பண்ணதுனால காலையில் சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த குரங்குக்கு மோட்சம் கொடுத்துட்டார். மோட்சம் கொடுத்ததோடு மட்டுமில்லை, அடுத்த பிறவியிலே நீ சக்கரவர்த்தியாக பிறப்பார் என்று ஒரு வரம் கொடுத்தார். உடனே அந்த குரங்கு ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணித்தான். தெரியாமல் பண்ண புண்ணியத்துக்கே எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரத்தை கொடுத்துட்டீங்க, இதோடைய பலனே தெரியாமல் தான் நான் பண்ணினேன், அதுக்கே இவ்வளோ பெரிய வரம் கொடுத்துட்டீங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நான் அடுத்த ஜென்மாவில் ஒரு சக்கர மனிதனாக பிறந்து ஒரு பெரிய நாட்டை ஆள்கின்ற சக்கரவர்த்தியாக விளங்கும் பொழுதும் தயவு செஞ்சு இந்த குரங்கு முகத்தோடவே நான் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு கர்வம் வராமல் இருக்கும், இல்லைன்னா ஆணவம் வந்துடும், நான் சக்கரவர்த்திங்கிற ஆணவம் வந்துடும். அதனால் குரங்கு முகத்துடன் மனிதனாக பிறந்து நீங்கள் கொடுத்த வரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற உடனே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுத்து மறைஞ்சிடுறார். அதுதான் மறுபிறவியில் முஜுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்து சோழ நாட்டை ஆண்டார். அந்த முஜுகுந்த சக்கரவர்த்தி இந்த திருவிடைக்கழியிலே பல திருப்பணிகள் செய்திருக்கிறார். அவர் இங்கு வந்தார், எப்பொழுது என்ன செய்தார், என்ன தவம் இயற்றினார் என்பதை பற்றி இன்னும் சில தகவல்கள்லாம் இருக்கின்றன. ஆகவே நாளை நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து திருவிடைக்கழி பற்றிய தகவல்கள் வருகின்றன. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள்
உலகாளும் வேந்தன் மணிவோடு வந்த நடமாடும் தேவன் காருண்யமேகன் ஸ்ரீராகவேந்தன் மந்தாலய நிவாசாய சீதகோமூர்த்தயே மத்வமதவர்த்தனாய ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம் யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆட்சிகளுடன். இப்போ கடிதம் அமைச்சிருக்கவங்க சேலத்துலேருந்து கடிதம் அமைச்சிருக்கீங்க. பாரதின்றவங்க கடிதம் அமைச்சிருக்கீங்க. மோனிகான்ற உங்கள் பெண்ணோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்கள் பெண்ணுக்கு வந்து திருமண தடை இருக்குது. உறவு வந்து யாரும் ஆதரவாக இல்லை. நீங்கள் பிறந்தது மகாராஷ்டிரா. உங்கள் பெண் பிறந்தது பூர நட்சத்திரம், சிம்மராசி, கடக லக்னம், மாசி மாதம் பிறந்திருக்காங்க. இப்போ என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது கிரக யுத்தம்ன்றதை பற்றி குறிப்பிடுறீங்க. எல்லா கிரகமும் யுத்தத்தில் இருக்கான்னு. அதாவது செவ்வாயோட ஒரு கிரகம் சேரும் பொழுது கிரக யுத்தம்னு சொல்லுவாள். அது எந்த காரகத்துக்கு உள்ளது, எந்த பாவம்னு பார்த்து அதுக்கேற்ற பலாபலன்களை சொல்லுவாள். 7ஆம் இடம் கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மகாராஷ்டிராவில் பெண் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் சேலத்துலேயே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உயரமான பையனாக கிடைப்பார். பரிகாரம், விசேஷ பரிகாரம் சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேய சுவாமியை போய் தரிசனம் பண்ணுங்கள். ஸ்ரீராம ஜெயம் தொடர்ந்து எழுதுங்க. அதேமாதிரி வந்து வருஷத்தில் ஒரு முறை நவராத்திரி காலத்தில் அந்த அஷ்டமி வருது பாருங்கள், அன்றைக்கி துர்க்கைக்கு விசேஷ வழிபாடு பண்ணுங்கள். இந்த மறைமுகமாக இருக்க எதிர்ப்பு, தொல்லை, வருத்தம் விலகி சொந்தங்கள் தேடி நாடி வரக்கூடும். அதனால் விலகின சொந்தங்கள் கூட வீடு தேடி வருவாங்க. இந்த நவராத்திரியும் பொழுது கட்டாயம் துர்க்கை அந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் வருஷம். இப்போ வந்து சுவனாமரி வேம்பு விருட்சத்தை நட்டுடுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் நீங்கள் ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இதுவரை இருந்த தடை தாமதம் விலகும். இந்த சனியை பற்றி சொல்லும் பொழுது கோச்சாரத்தில் அனுகூலமாக இருக்காருன்றது உண்மைதான். 3ல் சனி இருக்கிறது, 11ல் குரு இருக்கிறதுலாம் நல்லதுன்னுவான். ஆனால் தசா புத்தி அதை அனுகூலம் செய்யணுமே. அதனால் நடக்கிற தசையும் முழு ஆதரவாக இருந்தால் தான் நீங்கள் நினைக்கக்கூடிய முழு நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். தசா புத்தியோட அனுகூலம் இல்லைன்னா உங்களுக்கு கோச்சாரம் வந்து அனுகூலமாக இருந்தாலும் பிரச்சனை கட்டாயம் உண்டு. ஏன்னா கோச்சாரம்ன்றது 20% வரைக்கும் தான் எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்லும் பொழுது கோச்சாரத்தோட பலன் 20% தான். ஆனால் ஜாதக யோக பாவத்தோட பலன் 100%. இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நல்ல நேரமாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு பையனுக்கு வந்து நல்ல நேரம் வந்தால் என்ன ஆகும், ஜாதகத்தில் அவன் எழுதுகிற பரீட்சையில் ஜெயிப்பான். அந்தந்த யோக பாவங்களுக்கு தப்ப வயது, யோகம் இதுக்கெல்லாம் ஏற்ப நல்ல பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ கிடைக்கும். அதனால் நமக்கு பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னால் கூட யோக பாவங்களுக்கு ஏற்ப தான் கிடைக்கும். லட்சாதிபதிக்கு லாட்டரி சீட்டில் யோகம் விழணும்னா கோடி விழும். சாதாரண மனிதர்களுக்கு விழுதுன்னா லட்சம் விழலாம். அதாவது அந்த யோக பாவம் சிறப்பாக போக 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 நமக்கு கிடைக்கிற அந்த நல்ல பலன்களும் அதிகமாக இருக்கும். யோக பாவம் குறைய குறைய நமக்கு நல்ல பலன்றது குறைவாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் சேலத்துலேயே வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு அனுகூலம் செய்யக்கூடியதாக அமையும். நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட ஸ்தானம் வந்து பலமாக தான் இருக்குது. அதனால் ஜீவன பாவத்துக்கு எந்த பங்கமும் கிடையாது. ஆனால் நெருங்கிய சொந்தத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு கேள்வி பார்க்கலாம். நீங்கள் வந்து சுமதி, பாரதி, தமிழ் செல்வன் இப்படிலாம் இந்த 3 ஜாதகம் அனுப்பிச்சிருக்கீங்க. கேள்வியும் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் அனுப்பிச்சி கேட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கேள்வி கேட்கணுன்னா அடிக்கடி நாங்கள் சொல்கிறது, ஜாதகத்தில் ராசி நவாம்சம் உங்களுக்கு கிரக பாத சாரும் தசா இருப்போடு நீங்கள் ஜாதகத்தோட நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் அனுப்பணும். ஏன்னா ஒரிஜினல் அனுப்பிச்சா உங்களுக்கு திருப்பி அனுப்ப மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சா தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்.
அப்புறம் நீங்கள் கவர் வச்சு அனுப்பிச்சாலும் தனிப்பட்ட முறையில் தொலைக்காட்சி மூலமான பதிலை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் அனுப்புகிற ஜாதகம் உங்கள் ஜாதகம் இல்லைன்னா அது யாரோட ஜாதகன்றதையும் தெளிவு பண்ணி அனுப்பணும். பொதுவாக மற்ற நண்பர்களுக்கோ மற்றவங்களுக்கோ நீங்கள் கேள்வி கேட்டு அனுப்புறதை விட உங்கள் சம்மந்தப்பட்ட உறவினர்களுக்கு மட்டும் நீங்கள் கேள்வி கேட்டு அனுப்புங்க. அதனால் அதில் ராசி நவாம்சம் இல்லாமல் வெறும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவோம். இருந்தாலும் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல வடகிழக்கில் துளசி செடி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் குடும்ப ஒற்றுமை நல்ல முறையில் இருக்கும். அதுமாதிரி எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் விநாயகர் பெருமானை வீட்டில் வச்சு முழுமையாக வழிபாடு பண்ணுங்கள். கேதுவோட அனுகூலம் கிடைக்கும். தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், தொல்லைகள் மெல்ல மெல்ல விலகும். அது ஒரு நல்ல சிறப்பான பரிகாரமாக அமைஞ்சிடும். அதனால் வீட்டில் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறதை ஒரு வரமாக வச்சுட்டு செஞ்சுட்டு வாங்க. இல்லை வீட்டில் பண்ண முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது கோயிலுக்கு போய் கோயிலில் பண்ணலாம். அதேமாரி விநாயகர் பெருமான்ற ஜபம் தெரிஞ்சால் ஜபத்தையும் பண்ணலாம். 28 எழுத்து இருக்குது, ஒரு எழுத்து இருக்குது, நிறைய இருக்குது. வக்ரதுண்டர் மந்திரம் இருக்குது. 54 விதமான கணபதிகளை சொல்லி சில பேர் 51 கணபதி சொல்கிறா. விசேஷ மந்திரங்களையும் சொல்லியிருக்கான். அதில் ராஜகணபதி மந்திரம் ரொம்ப சிரேஷ்டம்னு அடிக்கடி சொல்லுவோம். விநாயகர் பெருமானோட மந்திரம் ஏதாவது தெரிந்தால் அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜபிச்சுட்டே வரலாம். அதனால் ஜபம், பூஜை, நீங்கள் ஆலய வழிபாடு, இது 3 உங்களை கை தூக்கி விடும். கட்டாயம் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். நீங்கள் அதனால் ஜாதகத்தை அனுப்பிச்சு கேள்வி கேளுங்க. நாளைக்கு இன்னொரு கேள்விக்கு அபூர்வமான பதில் பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. மகான்களின் தரிசனம்ங்கிற இந்த பகுதியில் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் அவர்களை பற்றி நினச்சிக்கிட்டு வரோம். அதாவது எவ்வளவு நினச்சாலும் முடிவில்லாதவர்கள் இந்த மகான்கள்லாம். அதுலேயும் சில பேரெல்லாம் கையை வச்சா வெளியில் வர முடியல, அவ்வளவு. இவ்வளவுக்கும் இவருடைய வாழ்க்கை வரலாறு 17ஆவது நூற்றாண்டின் பிற்பகுதி, 18ஆவது நூற்றாண்டின் முற்பகுதி. ஐயாவாள் அப்பப்போ திருவிசலூரில் தங்கியிருக்காருன்னு சொல்லி பார்த்துருக்கோம். திருவிசலூர்லேருந்து இவர் அப்பப்போ எதிர்பக்கமாக காவிரிக்காரை தாண்டி அந்தண்ட திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமின்னு சொல்கிறோம் இல்லையா, மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் சொல்கிறோமே, அர்த்தஜாம பூஜைக்கு அங்கே போய் நின்று, ஏன்னா அப்போ தான் கும்பல் இருக்காது. இன்றைக்கி நாளைக்கும் பல பேர் அர்த்தஜாம பூஜைக்கு பொறுப்பாக பாவா, ஏன்னா கும்பல் இருக்காது. ஏகாந்தமாக சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமேன்னு அப்படி இவர் போயிட்டு வந்துட்டுருக்கார். ஒரு நாளைக்கு இவர் அப்படி போகணும்னு கிளம்புறார். வெள்ளம் ஓடுறது நதியில். எங்கே அந்த பக்கமெல்லாம் பரிசல் ஓட்டுறவர்கள். பரிசலில் போகிறதெல்லாம் தனி சுகம். யார் இதோ யாரோ சில பேர் வயசான வெள்ளம் இந்த திட்டுகள், உனக்கு ஏண்டா பாதி அந்த வேலை. இப்போ காவேரியில் தண்ணியே இல்லை, அதில் பரிசல் வேற விடுறதா பரசுராமா சொல்கிறியன்னு. பரிசலில் நானும் தான் போனேன். இப்போ என்ன பண்ணுறது, காவேரியை பார்த்தா மைக்கு ஸ்டாண்டில் ஒயர் கழட்டி போட்ட மாதிரி இருக்குது. காவேரியில் அங்கேயும் இங்கேயும் மணல். தண்ணி ஓடி பரிசல் ஓடின காலம் அது. அந்த பரிசல் ஓட்டிகளும் படகுகளை ஓரமாக வைத்து விட்டார்கள் பரிசல்களை. இன்னைக்கு தரிசனம் பண்ண முடியலையே, சுவாமியை தரிசனம் பண்ண முடியலையே. பெரும்பட்ட புலியூர் ஆடை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே. என்ன அவங்களாம் அந்த சிவபெருமான பேசாத நாள், நினைக்காத நாள், பிறவாத நாள்ல என்ன அர்த்தம். அதனால இவனுக்கு சுவாமியை தரிசனம் பண்ண முடியலையேன்னு வருத்தத்தோடு இருக்கார். அந்த நேரத்தில் அங்கேருந்து மழை இருக்குது. அந்த மகாலிங்க சுவாமி கோவில் குருக்கள் இவருக்கு வழங்கப்பட்டவர். அவர் வந்துட்டாருங்க. இன்றைக்கி நீங்கள் தரிசனத்துக்கு வரலையா, உங்கள்கிட்ட இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. கொடுங்க சுவாமி வந்திருக்காரு, சுவாமி பிரசாதம் கொண்டு வந்திருக்காரு. எடுத்து எல்லாம் அப்படி தரிச்சுண்டாச்சு, எட்டுண்டாச்சு. அப்புறம் பார்த்தா அவருடைய வேட்டி கிட்டி எதுவும் நனையலை, ஒரு சொட்டு மழைத்துளி மேலே இல்லை. இது எப்படி வெள்ளத்தில் இவர் எப்படி வந்திருக்க முடியும், மழையில் வந்திருந்தா கூட இப்படி நனையாமல் வந்திருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பொழுது வந்தவர் மறைந்து போய் விட்டார். காற்றுல அந்த ஊதுவத்தி ஏற்றி வச்சா போக இப்படியே நெளிஞ்சுன்னு போய் மறைஞ்சிடுறது பாருங்க. அப்படி மறுநாள் பொழுது விடுகின்றது. வீட்டுக்கு போனவர் வெள்ளம் படிந்து போய் விட்டது. இப்படியே மெல்லமா அன்னைக்கு மறுநாளைக்கு போகிறார் பூஜை, சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு. அந்த குருக்கள்கிட்ட கேட்குறாரு, இன்னைக்கு நீங்கள் வந்து பிரசாதம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அது வந்து இரு நான் வந்து பிரசாதம் கொடுத்தேன்,
என்ன ஓயாச்சு உமக்கு? இங்கே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது, யாருமே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வர முடியாது, நான் வரல அப்படின்னு அடித்து சொல்கிறார். அவர் சத்தியமே பண்ணுறார். அப்போ தான் தெரிஞ்சது, எனக்காக வந்தது மகாலிங்க சுவாமி. அப்பா, எனக்காக இவ்வளவு செய்யக்கூடிய ஹே சிவபெருமானே, உனக்காக நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு கடந்து அங்கே கதறுகின்றார் நமது ஸ்ரீதர ஐயாவாள். இப்படிப்பட்டவர் தான், அதாவது தெய்வமே இவருக்காக, தெய்வம் மனுஷிய ரூபேனான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட இவர் அன்னைக்கு இவர் கிரகத்தில் சிராத்தம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அடியேன். சிரார்த்தம் என்று சொல்லக்கூடாது, வரக்கூடாது, ஸ்ராத்தம்னு சொல்லணும். ஸ்ரத்தையோடு பண்ணுறதுனால தெரிகிறதா? இல்லை அதில் ஸ்ராத்தம் பண்ணுறவாளுக்கு சொல்கிறேன், தெரியுறதா? அப்படி அன்றைக்கி இவருடைய இல்லத்தில் ஸ்ராத்தம், எல்லாத்தையும் அந்த முடிச்சு நேரம் போகலாம் காவேரிக்கு அப்படின்னு நதியில் நீராடுறதுக்காக போகிறார். போகிற வழியில் பார்த்தா ஒரு ஏழை பஞ்ச பரதேசி கருப்பாக இருக்கார். இடுப்பில் அந்த ஒரு கந்த துணி இருக்கா இல்லையா தெரியல, பசியில் துடிச்சுட்டு கிடக்கார். பாப்பா பாப்பா, என்னையா உலகம் இது! அமெரிக்காவில் இருந்த கோடீஸ்வரனோ நம்ம ஊரில் இருக்கிற கோடீஸ்வரனோ யாராக இருந்தாலும் சரி, 50,000 கோடிக்கு மேலே சொத்து, அவர் தங்கத்தை தான் எடுத்து அப்படியே வேக வச்சு தும்பார். யாரன்னு சொல்லுவாள, சொன்னதான் ஒப்புத்துப்போமா? இத்தனோட ஒரு கவலை சோத்துக்கு தானே இவ்வளவு பாடு, சொல்ல கொதிக்குதாடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கா வந்தது இந்த பஞ்சம். பாரதியார். பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நல்றில்லிரு. பட்னத்தார். ஐயம் கிட்டு உன், அடுத்தவர்களுக்கு பிடிச்சபடி சோத்தை போட்டுட்டு நீ சாப்பிடேண்டா குழந்தை சொல்லி வச்சிருக்க. அந்த ஏடை துடிச்சுன்னு இருக்கான். நம் ஞான நூல்களை எதை வேணாலும், அது ஞான சம்பந்தர் பெரிய புராணத்தில் அங்கேயா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு ஏடை ஒருத்த இப்படி துடிக்கும் பொழுது அவனை விட்டு நீ உன்னுடைய இதை பார்த்தார். மனசில் இறக்கம் தாங்கலை. உங்களுக்கு நேரம் அந்த குழந்தைகிட்ட போனார், கூட்டின்னு வந்துட்டார். போனாராவது சொல்கிறதாவது நேர கிரகத்துக்கு கூட்டின்னு வந்துட்டார். கூட்டின்னு வந்தவர் ஸ்ராத்தத்துக்கு தயார் பண்ணி வச்சுருக்க இல்லையா, இந்த வீடுகளில் நம்ம சாதாரணமாக சமைக்கிற சமையலை விட ஸ்ராத்தத்தன்னைக்கு சமைக்கிற சமையல் இருக்க பிரமாதமாக இருக்கும். அது என்ன தான் அதில் மனமோ தெரியல. அந்த அவ்வளவு உணவையும் எடுத்து அந்த ஏழை பஞ்ச பரதேசிக்கு போட்டு விட்டார். அவன் மனசார சாப்பிட்டுட்டு காரணம் காண்பதெல்லாம் அவன் வடிவம் போட்டுட்டு போனான். வீட்டுக்கு வந்து இதை எல்லாத்தையும் அழகாக சுத்தபத்தம் பண்ணிவிட்டு கூட்டி மொழிகிவிட்டு அழகாக பழையபடியெல்லாம் பண்ணி அந்த சிராதத்துக்கு உண்டான அந்த பிராமணர்களை கூப்பிட்டால் அவ்வளவு பேர்களும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் காணலாம். அந்த ஞானிகளும் மகான்களும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் அமைதி, நிம்மதி, ஒற்றுமை, ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்களை வாரி வழங்க வேண்டுமோ அவர்கள் வழங்குவார்கள்.